வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் பிளாசம் சேனலில் கலாக்கந்த் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கு 350 கிராமு இதை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் 250 கிராமு, நீங்கள் 300 கிராம் கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா துருவன பன்னீராக எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பன்னீர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பன்னீராக இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு சுற்றி கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிரேட் பண்ணிக்கோங்க. இது நல்லா துருவன மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கண்டென்ஸ் மில்க்கையும் பன்னீரும் நல்லா கலக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சுகர் நான் சேர்க்கலை. கண்டென்ஸ் மில்க் சுகரே எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். பாருங்கள், கெட்டியாகிடுச்சு சீக்கிரம். இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓரத்தில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிளாஸ் பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம போட்டுடலாம். இது டாப்பிங்ஸ்க்கு நான் பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. முந்திரி கூட நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டு மேலே வேணுங்கிற சேர்த்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும். வேணுங்கிற ஷேப்பு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா அல்வா வட்டை கூட சாப்பிட்டுக்கலாம். இது 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். சுவையான கலாக்கந்த் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.